இப்ப இந்த அம்மாவை என்ன பண்ணிருச்சு, ஏதோ ஒரு காரியத்துக்கு நேர்ச்சி செய்யும் பொழுது இது முடியாது, நேர்ச்சை செய்ய வேண்டியதான, போய் இந்த அம்மா நேர்ச்சை பண்ணிவிட்டு உடனே அண்ணனை கூப்பிட்டு சொல்லுது, நேர்ச்சி பண்ணிவிட்ட முடியல, கஷ்டமா இருக்குது, நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா வாங்கிட்டு வாங்க. யாரு, அந்த நான் சொன்ன அந்த கோணத்தில் நேர்ச்சி பண்ணி போடுவாங்க. முடியாது, நல்லா தெரியும். முடியாட்டால அந்த வேதனை, அந்த நேரத்தில் வரக்கூடிய துன்பத்துக்காக வேண்டி என்னத்தையாவது சொல்லி போடுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க கேட்டா, அமரத்தினி அன் அஸ்தப்தி என் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதுக்கு மார்க்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, நான் வந்து நடந்தே காபத்துல்லாஹ்வுக்கு போறேன்னு சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டேன், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை பண்ண நிறைவேற்றணுமா இல்லையா, நிறைவேற்றணும். இப்ப எனக்கு முடியாம நிலையில் இருக்கிறேன், நான் போய் தான் ஆகணுமா என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்க சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நேர்ச்சை கிடையாது, இதெல்லாம் நேர்ச்சை நடந்து போனா என்ன, நீ வண்டியில் போனா என்ன, எல்லாம் ஒண்ணு காபத்துல்லாஹ்வுக்கு போனா மேட்ரா தானே, காபத்துல்லாஹ்வுக்கு போய் தவாப் செய்யறது வணக்கம், அங்க போய் தொழுகிறது வணக்கம், அங்க உள்ள ஹஜ்ஜில போய் அரஃபாவுக்கு போறது, முஸ்தலிஃபாவுக்கு போறது, மினாவுக்கு போறது, அங்க உள்ள இபாதத்துகள் அதெல்லாம் வணக்கம், இது நடந்து போறதுங்கிற ஒரு வணக்கமா, இது என்ன இது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி தம்சி வல் தர்கப், முதல்ல அந்த பொம்பளை விரும்பினா கொஞ்சம் நடக்க சொல்லு, நடக்கிறேன்னு சொன்னதுக்காக வேண்டி ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 10 அடி நடந்துட்டோம், அப்புறம் வானத்தில் இருக்க சொல்லு. எவ்வளவு மார்க்கம் பாருங்க, நடந்துதான் வருவேன்னு சொன்னீங்களே, அதுக்காக வேண்டி என்ன செய்ய, ஒரு அடையாளமா நினைச்சுக்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்யற சில காரியங்கள் அடையாளமா செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிக்க, இங்க நடந்து ஸ்டார்டிங்ல நடந்துக்க, ஸ்டார்டிங்ல அப்படி லேசா நடந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க, நீ பாட்டுக்கு ஏறி போக சொல்லு. இது பார்த்தா தந்திர மாதிரி தெரியுது, இது அப்படி இல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம உணர்வுகளுக்கும் லேசா மதிப்பு கொடுக்குறான். சரி நடக்கணும்னு சொல்லிட்ட, அதுவும் நிறைவேறின மாதிரி இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு செஞ்சுக்க, அப்படி சின்னதா நடந்துட்டு அப்புறம் வாகனத்தில் ஏறி போக சொல்லு. ஃபார்மாலிட்டி நடந்தா, இப்ப நடந்தே போறது கிடையாது. அப்ப ஒருத்தர் நடந்தே இந்த அம்மா நேர்ச்சி செஞ்சது கொஞ்சம் நடக்கிறேன் இல்ல, காபா வரைக்கும் நடக்கிறேன்னு தான் சொன்னது. இது மதீனாவில் நடக்கிறது, மதீனாவில இருந்து காபா வரைக்கும் நடக்கிறாங்க. எவ்வளவு ஆயிரம், 300 கிலோமீட்டர் இருக்குமா, மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் இருக்கும்ல. அப்ப மக்காவுல இந்த அம்மா இருக்கிறது மதீனா, ரசூலுல்லாஹ் ஃபத்வா கேட்கறாங்கல்ல, அப்ப மதீனாவுல நடக்குது. எங்க போறேன்னு இந்த அம்மா நேர்ச்சி பண்ணது காபத்துல்லாஹ்வுக்கு, மக்காவுல இருக்கிறது. அப்ப 300 கிலோமீட்டர் நடக்கலுமா யாருக்காச்சும், இது ஒரு நேர்ச்சியா, இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்க. முடியாட்டாலும் அந்த வேதனைகள் வரும்போது என்ன செய்வாங்க, நேர்ச்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாத, சாத்தியம் இல்லாத சொல்லி போடுவாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி தம்சி வல் தர்கப், கொஞ்சம் நடந்து விட்டு அப்புறம் வாகனத்தில் ஏறி போக சொல்லு, அவ்வளவு போதும், கடைசி வரைக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எவ்வளவு ஒரு தாயை மிஞ்சின ஒரு கருணை தெரியுதா இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல, ஒரு தாய் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற கருணையை விட கூடுதல் கருணை தெரியுதா. மதங்கள் இப்படி இருக்க வேண்டும். ஒரு மதம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்மளை போட்டு அடக்கி ஆளக்கூடிய கொடுங்கோலனுடைய ஒரு தன்மை தென்படக்கூடாது. ஒரு பாசத்தை பொழியக்கூடிய ஒரு தாயுடைய அக்கறையும் அன்பும் என்ன செய்யணும், அரவணைப்பும் அதுல தென்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை சொல்றாங்க. இது புகாரியில 1866வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நேர்ச்சை பண்றதுல பெரிய பெரிய விஷயங்களை நேர்ச்சின்னு வந்ததுனால அது தொடர்பாக சொல்லிக்கிறோம். பெரிய பெரிய விஷயங்களை முடியாததை எல்லாத்தையுமே நினைஞ்சிருவாங்க, நேர்ச்சைன்னு செஞ்சிருவாங்க. அப்படி நேர்ச்சைன்னு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு இப்ப என்ன பண்றது? சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, பிள்ளையே இருக்காது, யாரெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டேன்னு சொன்னா வருஷம் ஃபுல்லா நோன்பு வைக்கிறேன்னுவாங்க. பிள்ளையே இல்ல வந்து அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாமே. அப்ப தெரியும், புள்ள பிறந்தவனே 2 நோம்பு சொல்லிருக்கலாமே, ஒரு வருஷம் எதுக்கு சொன்ன, ஒரு 3 நோம்பு சொல்லிருக்கலாமே, அதிகமா சொல்லிவிட்டோமே, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சவுடன் காரியம் அவன் முந்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சிருவாங்க. இதையும் எல்லாம் என்ன செய்யறான், நீ சொன்னீல உன்னை விட மாட்டேன் அப்படின்னா நம்ம மீற முடியுமா? நானா உன்கிட்ட கேட்டேன், நீ தானே சொன்ன, நானா ஒரு வருஷம் உன்னை நோன்பு வைக்க சொன்னேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நம்ம மீற முடியுமா? அது எதிர்க்க இயலுமா? நான் உனக்கு ஆக்கல இல்லப்பா, நீ தானே ஒரு வருஷம் நோன்பு வை, நீ சொன்னதுக்காக என்ன செஞ்சாவனு, ஒரு வருஷம் வச்சுதான் ஆவனு அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதியில குறை வருமா? அல்லாஹ்வுடைய கருணைக்கு எதிராக ஆகுமா? ஆகாது. நம்ம அல்லாஹ் என்ன பண்றான், நீ கிறுக்குத்தனமா பண்ணாலும் நான் அதை விட மாட்டப்பா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருவீங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க, நேர்ச்சை என்பது துன்பமான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முடிவு. சாதாரண நேரத்தில் செய்யற முடிவுக்கு, நெருக்கடியான நேரத்தில் செய்யற முடிவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நெருக்கடியான நேரத்தில் ஒருத்தன் உதவி செஞ்சான்னு வைங்க, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வேண்டாலும் செய்வேங்கிற அளவுக்கு நீங்க போய் கேட்பீங்க. தாப்பனார் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, இப்ப மட்டும் நீ உதவி செஞ்சேன்னு வை, உனக்கு நான் செருப்பா தேஞ்சிருப்பேன்லாம் சொல்லுவான். வாங்குற வரைக்கும் தான்.
வாங்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்து போடா நீ யார் உன்னைய போட பார்த்துருவான். எல்லாத்தையும் உள்ளதுதான். மனிதர்களுடைய சுபாவம் வந்து அவனுடைய நெருக்கடிக்கு உதவி அந்த நேரத்தில் மட்டும் இப்படி கூட குறைய அந்த நேரத்தில் எல்லாம் கரெக்ட் மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் என்ன வேணாலும் செய்யணுங்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு உள்ள இது கொடுத்தா அல்லாதான் அவனுக்கு தெரியுமில்ல. இத வந்து எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கும் பொழுது இது ஒரு நோயின்னு அவனுக்கு தெரியுது அல்லாவுக்கு. இதை இவனா செய்யறான், நம்ம தான் படைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ற மாதிரி படைச்சது யாரு? அல்லாவுக்கு நம்ம இந்த மாதிரி ஆக்கி இருக்கிறோம். எல்லா பேரும் அப்படித்தானே இருக்கிறான். அவனுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கூட குறைத்தானே பேசுறான். அதனால நம்ம இதை பொருட்படுத்த கூடாது. ஒரு குழந்தை வந்து தாயை கூட போடி வாடின்னு பேசும். 1.5 வயசு குழந்தை, அந்த தாய் கோவம் வருமா? தகப்பனை கூட போடா வரான்னு பேசும். என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுறான்னு அவன் அப்படி எடுத்துக்கிறானே தவிர கோவப்படுறான தகப்பங்காரன். அப்ப இந்த குழந்தை நிலையில நம்மளை பாக்குறான். கிறுக்குத்தனமா என்ன நீ உளருவ, நீ உளறதுக்கான விடுவானா உன்னைய? நீ உளறி உனக்கு நீயே கஷ்டப்படுத்திக்கிருவ, உனக்கு நீயே சிரமப்படுத்திக்கிருவ. தப்பான பொருளுக்கு ஒரு குழந்தை என்ன செய்யும், தாயிட்ட போய்கிட்டு அழகான விளையாட்டு பொருள்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்காம ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, அதை வாங்கி தாண்டு கேட்டு அடம் பிடிக்கும். கத்தி எவ்வளவு? 5 ரூபா தான். 50 ரூபா பொருள் இந்த தாய் வாங்கி கொடுப்பா. ஏன் கேட்டதை கொடுக்க மாட்டாங்க? நீ தப்பா கட்ட நான் வாங்கி தந்துருவேன். கத்தி வாங்கி வயிற்றுல குத்திக்கிட்டீங்கன்னா குழந்தை கேட்கறது குழந்தை, அது கத்தியை கேட்குது, அது விரும்புதுங்கிறதுக்காக வேண்டிய ஆசைப்படுதுங்கிறதுக்காக வேண்டிய கொடுப்பாளா? ஒரு தாய் என்ன பண்ணணும், கேட்கறதெல்லாம் தரக்கூடாது, விரும்புறப்பட்டெல்லாம் விடக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யணும், இழுக்கணும். கையை பிடிச்சு கூட்டு போகும்போது ஏதாவது பார்த்து ஓடுறதுக்கு அந்த குழந்தை இழுக்கும் தாய் விட மாட்டா. என் பக்கம் நீ வா, அங்கிட்டு போவாத செய்யறாளா இல்லையா? அப்ப இந்த இதை விட கூடுதலா இருக்கணுமா இல்லையா இறைவன்கிறவன்? எப்படி யோசிக்கணும்னா, ஒரு தாய் இப்படி எல்லாம் தன் பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பண்றாள. ஒரு கோழி கூட தன்னுடைய குஞ்சை பருந்துட்டு காப்பாத்துறதுக்காக வேண்டி எவ்வளவு மூர்க்கமாகவும் கருணையாகவும் தனக்குள்ள அப்படி அடகாத்துக்கிட்டு அப்படி இறகுக்குள்ள மொத்தத்தையும் அடக்கிக்கிட்டு அந்த குஞ்சை பாதுகாக்குத. இதெல்லாம் மிஞ்சி ஒரு இறைவன் இருக்கணுமா இல்லையா? இப்படி எல்லாம் இறைவன் இருக்கிறான்னு நினைச்சா நம்ம என்ன பண்ண போறோம்? இறைவன் இப்படித்தான் இருப்பானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி கொடுங்கோலனா இருக்க மாட்டான். எதிரிய வில்லனா அல்ல. அல்லாங்கிறவன் ரஹீம், கருணையாளன். நம்ம எப்படி நினைக்கிறது இல்ல, அவன் என்னமோ நமக்கு ஃபைட் எதிர நினைக்கிற வில்லன் மாதிரி. வில்லன் தான் என்ன செய்வான், நம்மளை அடிக்கிறதுல சந்தோஷப்படுவான். வில்லனா என்ன செய்வான், நமக்கு துன்பம் வந்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்ம புள்ள செத்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கு நஷ்டம் ஏற்பட்ட அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நம்மளை யாரும் அடிச்சு விட்டா அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் யாரு எதிரிலப்பா? அல்ல உனக்கு எதிரியா? ஒரு எதிரி நிலையில இறைவனை பாக்குறாங்க. எதிரி தான் இதுல சந்தோஷப்படுவான். இதுல நம்ம கஷ்டப்படுவதில் யாரு சந்தோஷப்படுவா? எதிரி தானே சந்தோஷப்படுவான். நம்ம கஷ்டப்பட்டா நம்ம சொந்தக்காரன் என்ன செய்வான், உனக்கு போய் இப்படி வந்துருச்சப்பா, அவன் கவலைப்படுவான். எதிரி வந்து சந்தோஷப்படுவான். அப்ப இறைவனை எப்படி பாக்குறாங்க, எதிரி மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி நீ கிறுக்குத்தனம் பண்ணு வை, அழட்டிக்கிறாத. எனக்காக செய்வேன் தான் நேர்ச்சி பண்ணுனேன், எனக்காக தானே 1 வருஷம் நோன்பு வைக்கிறேன்னு சொன்ன, நீ 1 வருஷம் வைக்க வேணாம். முடியும்னா வச்சுட்டு போ. முடிய போறதில்லை, நீ முடியாததான் நேர்ச்சி பண்ணுவேன். பெரும்பாலும் நேர்ச்சி எப்படித்தான் பண்ணுவேன், உனக்கு இயலாது உன் சக்திக்கு மீறினதான் நேர்ச்சி பண்ணுவேன். ஒரு வேலை பண்ணிட்டேன்னு வை, உன்ட சோத்துக்கே கஷ்டப்படுவான். 10,000 ரூபாய் நான் பள்ளியாசல் தருவேன்டுவான் அந்த வேதனையில. அப்புறம் குழந்தை குணமா கூட 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான், எங்க போவான்? நம்ம சாப்பாட்டு கஷ்டப்படும் 10,000 ரூபாய்க்கு நம்ம எங்க போறது? இப்படிங்கிற மாதிரி எப்ப விளங்காது, அந்த காரியம் முடிஞ்சு போன பிறகு விளங்கும். அப்ப இந்த மாதிரியான பலவீனங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னா ஒண்ணு கவலைப்படாத. 2 விஷயம். ஒண்ணு, வாய் தவறி இதை சொன்னியா, இந்த சொல்றது வந்து நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி சொல்றது ஒண்ணு இருக்குது. வாய் தவறி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுறது இருக்குது. நீ வாய் தவறி பிளான் பண்ணாம சொல்லிட்டேன்னு சொன்னா நீ சொல்லலன்னு நான் எடுத்துக்கிறேன். போ, நீ நேர்ச்சேன்னு சொல்லி இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்ட, எதை வாய் தவறி 2 நாளுக்கு கூட 200 நாள் சொல்லிவிட்ட, இது 2 நாள் நான் வச்சுக்கிறேன். போ, உனக்கு வாய் தவறி வந்துருச்சுன்னா அது பிடிக்க மாட்டேன். லாயு ஆஃபிதுக்குமுல்லாஹு ஃபில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்கள்ல வாய் தவறி வீணாக வந்த வார்த்தைகளுக்காக அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், திட்டமிட்டு தீர்மானித்து முடிவெடுக்கிறீர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை பிடிக்குவான். முதல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னு யோசிங்க. அல்லாஹ் நமக்கு வாசலை திறந்துடுறான். நம்ம சொல்லிட்டாலே நீ பிளான் பண்ணி செஞ்சியா, இது அவசரப்பட்டு செஞ்சியான்னு நீ யோசிச்சு பாரு. அவசரப்பட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை விட்டுருக்கு வந்து வழி நமக்கு சொல்லி தரான், கத்து தர்றான். நீ என்னன்னு யோசிச்சு பாடுறா, எப்படி சொன்னேன். சரி, நெசமா பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டான், அந்த வேதனை தாங்க முடியாம. இல்ல, நெசமாவே செய்யணும், 1 வருஷம் நோம்பு தான் நினைச்சியா, பரவாயில்ல, அது உனக்கு 7 மாண்டு பாரு. 7 பெருசு அலட்டிக்கிறாங்க. என்ன ஆகுறது, நம்ம நேர்ச்சி பண்ணிட்டோமே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே, தூக்கி விட்டு வர வாட்டுவானா வதக்குவானா, அதுக்கு என்ன செக்ஷன் போடுவான்னு தெரியலையே, இன்னும் பயப்படாத. அதுக்கு நான் வேற வழி சொல்றேன் கேளு, அல்லாஹ் சொல்லி தர்றான். என்ன வழி? கஃபாரத்து,
இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா, உனக்கு முடியாதத, உனக்கு இயலாதத நீனா இழுத்து போட்டுக்கிட்டு உன் மீது கடமையாக்கிக்கிட்டீல, நான் கடமையாக்காம நீனா இழுத்து போட்டுக்கிட்டு கடமையாக்கிட்டீல, அப்படி நீ செஞ்சு இருந்தால் அதுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் கேளுப்பா. இவங்க சில பேர் பரிகாரம் வருவாங்க, பெரிய தோஷமாயிடுச்சு அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்னங்க பரிகாரம்னா, நம்ம வீடு வாசல்லாம் வித்தா தான் அந்த பரிகாரம் செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்யுது, இவ்வளவு நகையை கொண்டுட்டு வா, அவ்வளவு அதை கொண்டுட்டு வா, அதுக்கு அந்த இது பண்ணணும், அதுக்கு இந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பரிகாரம்னு நம்ம வழி பண்ணிடுவாங்க. பரிகாரங்கிறது எப்போதுமே ஈக்குவலா தானே இருக்கணும்.